Hey all, welcome back to my channel Need to Needles. So இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா reproduction of pteridophytes. So last வீடியோல introduction, economic importance and all those stuffs we have dealt with. So in this video we are going to deal with reproduction of pteridophytes. புரிஞ்சுதாப்பா? So let's get into the topic. First thing, the sporophytes bear sporangia that are subtended by leaf-like appendages called sporophylls. What do you mean by sporophytes, sporangia, sporophylls அப்படின்னு கேட்டீங்கன்னா first thing, sporophyte என்னன்னா the main plant body-ய தான் sporophyte அப்படின்னு சொல்றோம். First இந்த மூணு termsலயும் clear-ஆ இருந்துக்கோங்க. First thing is what? The main plant body. The main plant body is the sporophyte. ஒரு பிளான்ட்டை நம்ம எப்படி பாக்குறோமோ அதுதான் அந்த பிளான்ட்டோட பாடியை தான் என்னன்னு சொல்றோம் ஸ்போரோஃபைட் அப்படின்னு சொல்றோம். ஸ்பொராஞ்சியானா என்ன? ஸ்ட்ரக்சர் தட் ப்ரொடியூஸ் ஸ்போர்ஸ். இதை அப்படியே வச்சுக்கோங்க. லெட் மீ கம் அகைன். ஸ்போரோஃபில் அப்படின்னா என்னன்னா லீஃப் லைக் அப்பண்டேஜஸ் தட் சப்போர்ட்ஸ் தி ஸ்பொராஞ்சியா. லீஃப் லைக் அப்பண்டேஜஸ் தட் சப்போர்ட்ஸ் தி ஸ்பொராஞ்சியா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த பிக்சர் பாருங்க. இந்த மெயின் பிளான்ட் பாடியை தான் என்னன்னு சொல்றோம் ஸ்போரோஃபைட் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்போரோஃபைட்ல லீஃப் லைக் அப்பண்டேஜஸ் இருக்குதா, லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குதா, இதுதான் ஸ்போரோஃபில். நத்திங் பட் லீஃப் தான் ஸ்போரோஃபில். இந்த ஸ்போரோஃபில்ல டெர்மினல் பார்ட், லாஸ்ட் பார்ட்ல இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுதான் ஸ்பொராஞ்சியம். இட் இஸ் லைக் லைக் என்ன சொல்றோம், ஒரு ஆர்கன் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பொராஞ்சியம் இட் இஸ் க்ளோஸ்ட் என்க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். இதுக்குள்ளதான் என்ன ப்ரொடியூஸ் ஆக போகுது, ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆக போகுது. ஸோ ஸ்போரோஃபைட் இருக்கு, அந்த ஸ்போரோஃபைட்ல லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, அதுதான் ஸ்போரோஃபில். இந்த ஸ்போரோஃபிலோட டெர்மினல் பார்ட்ல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, என்க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதுதான் ஸ்பொராஞ்சியம். புரியுதா? ஸ்பொராஞ்சியம். சோ ஸ்போரோஃபைட் இருக்கு, அந்த ஸ்போரோஃபைட்ல ஸ்போரோஃபில்ஸ் இருக்க போது, ஸ்பொராஞ்சியம் இருக்க போகுது. சோ இப்ப இந்த ஸ்போரோஃபில என்னன்னு சொல்லலாம், கனெக்டிங் லிங்க் பிட்வீன் ஸ்போரோஃபைட் அண்ட் ஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லலாமா? இது ஸ்பொராஞ்சியமையும் ஸ்போரோஃபைட்டையும் கனெக்ட் பண்ற ஒரு ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாமா? சோ ஸ்போரோஃபில் இஸ் த கனெக்டிங் பாயிண்ட் பிட்வீன் ஸ்பொராஞ்சியம் அண்ட் ஸ்போரோஃபைட். புரிஞ்சுதா? இந்த ஸ்போரோஃபில் தான் ஸ்பொராஞ்சியமையும் பியர் பண்ண போகுது. ஓகேவா? இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரும் எதுல இருக்க போது, ஸ்போரோஃபைட். ஸ்போரோஃபைட்ங்கிறது மெயின் பிளான்ட் பாடி. ஸ்போரோஃபில்ங்கிறது லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர். ஸ்பொராஞ்சியம் அப்படிங்கிறது இட் இஸ் a structure that produces spores. ஸ்போர்ஸ்னா என்ன? reproductive structures. Spores are nothing but reproductive structures. இதுதான், இந்த ஸ்போர்ஸ் தான் ஜெர்மினேட் ஆகி நமக்கு எதை ப்ரொடியூஸ் பண்ண போகுது, கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸ ப்ரொடியூஸ் பண்ண போகுது. புரியுதா? அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பிரயோஃபைட்ஸ்ல ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்ப்பா. பார்க்காதவங்க பிரயோஃபைட்ஸ் வீடியோவை பார்த்துட்டு வந்து டெரிடோஃபைட்ஸ் பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த மூணு டேர்ம்ஸும் கிளியரா இருக்குன்னு நம்புறேன். ஸோ இதை பார்த்துடலாம். ஸ்போரோஃபைட்ஸ்ங்கிறது என்னது? மெயின் பிளான்ட் பாடி. அந்த ஸ்போரோஃபைட் வந்துட்டு இட் பியர் ஸ்பொராஞ்சியா. that are sporangiaங்கிறது என்ன? ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ற ஸ்ட்ரக்சர். that are subtended, which means like connected by leaf-like structure or leaf-like appendages called sporophylls அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? கிளியர்? ஸோ இவ்வளவுதான்ப்பா. Then in some cases sporophylls form distinct compact structures called strobili or cones. ஸ்ட்ரோபிலை ஆர் கோன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னன்னா சேம் திங். இதுதான்ப்பா, இதுதான் இந்த லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் என்னன்னு சொல்றாங்க, ஸ்போரோஃபில்னு சொல்றாங்க. அந்த ஸ்போரோஃபில் வந்து கொஞ்சம் நிறைய நம்பர்ஸ்ல கொஞ்சம் காம்பாக்டா, கொஞ்சம் க்ளோஸா வந்து ஒரு க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர் லைக் கோன் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது. லீஃப் லைக்கா இருக்கிறது இப்படியே வந்து நமக்கு க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் பண்ணுது. இப்படி இருக்கிற லீவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர், கோன்ஸ் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்றது தான் ஸ்ட்ரோபிலே ஆர் கோன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா?
So sporophylls form distinct compact structures called strobili or cones. அதுக்கு example Salaginella and Equisetum. Examples are very important பா. So strobili or cones வந்துட்டு Salaginella, Equisetum அப்படிங்கிற ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ்ல நமக்கு வருது. அதாவது ரெண்டு ஸ்பீஷில இந்த ஸ்ட்ரோபிலை கோன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்ட்ரோபிலை ஆர் கோன்ஸ்னா என்ன புரியுதா? இது வந்துட்டு ஸ்போரோஃபில் தான். ஆனா வந்துட்டு கொஞ்சம் மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் ஸ்போரோஃபில். கொஞ்சம் சேஞ்ச்டு ஸ்ட்ரக்சர்ஸா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு கோன் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கா. ஒரு க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கா. அதனாலதான் அது ஸ்ட்ரோபிலை ஆர் கோன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணுமே இல்ல. அது வந்துட்டு ஸ்போரோஃபில் தான். ஆனா இந்த மாதிரி மாடிஃபை ஆயிருக்கு. புரியுதாப்பா? சிம்பிள் தான். தென் Sporangia produces spores. நான் bryophytes-லயும் explain பண்ணியிருந்தேன். Sporangia produces spores by meiosis. Clear? By meiosis. எப்படி? Sporesனாலே வந்துட்டு it is produced by meiosis from spore mother cell. Sporangiaல நிறைய cells இருக்கும். அதுல ஒண்ணுதான் called as spore mother cell. கொஞ்சம் mature ஆகி கொஞ்சம் well developed-ஆ இருக்கிறத spore mother cell அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்போர் மதர் செல் மியோசிஸ் அண்டர்கோ பண்ணுது. மியோசிஸ்னா என்ன? ரிடக்ஷன் டிவிஷன். குரோமோசோம் நம்பர் வந்துட்டு எப்படி பாதியா டிவைட் ஆகும், அதுதான் வந்துட்டு என்ன மியோசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்போர் மதர் செல்லுங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருந்து நமக்கு ஸ்போர்ஸ்ங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். புரிஞ்சுதா? தென் the spores வந்துட்டு என்ன ஆகும் further-ஆ it germinate to give inconspicuous which is undefined structure, small multicellular free living mostly photosynthetic thalloid gametophytes. So thalloid gametophytes என்ன சொல்றாங்க? ப்ரோதாலஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ப்ரோதாலஸ் எப்படி இருக்க போகுது? இன்கான்ஸ்பிகுவஸா இருக்க போகுது, ஸ்மால் ஸ்ட்ரக்சரா இருக்க போகுது, மல்டி செல்லுலாரா இருக்க போகுது, அண்ட் ஆல்சோ ஃப்ரீ லிவிங்கா இருக்கும், அண்ட் போட்டோசிந்தட்டிக்கா இருக்க போகுது. இது யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க போறது கிடையாது. So gametophyte and sporophyte அதை பார்த்துடலாம். So gametophyte independent-ஆ இருக்கும். Sporophyte which is a main plant body அதுவும் independent-ஆ தான் இருக்க போகுது. So இதுவும் photosynthesis perform பண்ண போகுது, இதுவும் photosynthesis perform பண்ண போகுது. அதனாலதான் இந்த ரெண்டுமே நமக்கு independent-ஆ இருக்க போகுது. ஆனா bryophytes கேஸ்ல என்ன பார்க்க போறோம்? ஸ்போரோஃபைட் வந்துட்டு கேமிட்டோஃபைட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னு பார்த்தோம். ஆனா டெரிடோஃபைட்ஸ்ல ஒண்ணு டிபெண்டா இருக்காது. ரெண்டுமே டிஃப்ரெண்டா இண்டிபெண்டா இருக்க போது, ரெண்டுமே போட்டோசிந்தசிஸ் பெர்ஃபார்ம் பண்ண போகுது. கிளியர்? இந்த கேமிட்டோஃபைட்க்கு ஒரு நேம் கொடுத்திருக்காங்க which is nothing but ப்ரோதாலஸ். அவ்வளவுதான்ப்பா, சிம்பிள் தான். ஓகே. தென் Prothallus அதே மாதிரி requires cool, damp, shady places to grow. Also, it needs water for fertilization. So, the spread of pteridophytes is limited and restricted to narrow geographical areas. இங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, bryophytes இருக்கா, pteridophytes இருக்கா. So, bryophytes நான் என்ன சொல்லியிருந்தேன்? Amphibian அப்படின்னு சொல்லியிருந்தேன். Because it requires water environment for ரீப்ரொடக்ஷன். ஆனா இங்கேயும் வாட்டர் தேவைப்படும். ஆனா அது டெரஸ்ட்ரியல் என்வாயர்மெண்ட்ல இருந்தே எடுத்துக்கும். ஏன்னு சொல்லுங்க? பிகாஸ் இட் ஹாஸ் xylem அண்ட் phloem. புரிஞ்சுதா? xylemோட இது என்ன? இட் ஹாஸ் டு டிரான்ஸ்போர்ட் வாட்டர் டு தி டாப் மோஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி பிளான்ட். ஸோ இதுக்கும் வாட்டர் தேவைதான்ப்பா. ஆனா அது வாட்டர் என்வாயர்மெண்ட்ல தான் இருக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. இது டெரஸ்ட்ரியல் என்வாயர்மெண்ட்ல இருந்தே கிரவுண்ட் லெவல்ல வாட்டரை சக் பண்ணிக்கும் த்ரூ xylem அண்ட் phloem. புரிஞ்சுதா? ரெண்டுமே இட் நீட்ஸ் வாட்டர் ஃபார் ஃபர்டிலைசேஷன் தான். பட் என்ன நடக்குது? இங்க xylem இருக்கிறனால லேண்ட்ல இருந்து அது வாட்டரை எடுத்துக்குது. அதனாலதான் இந்த ஃபர்ஸ்ட் டெரஸ்ட்ரியல் பிளான்ஸ் டு possess xylem and phloem or vascular tissues அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுதா? கிளியரா? Bryophytes அப்படின்னா இட் நீட்ஸ் வாட்டர் என்வாயர்மெண்ட் லைக் ரிவர், பாண்ட் அந்த மாதிரி இருக்கணும். அதுல இருந்துதான் இட் கேன் டிரைவ் வாட்டர். பிகாஸ் அதுக்கு xylem and phloem கிடையாது. புரிஞ்சுதா? இதுதான் டிஃபரன்ஸ். சிம்பிள் தான். தென் கம்மிங் டு நெக்ஸ்ட், the gametophytes are prothallus bear male and female sex organs called antheredia and archegonia. சொல்லியிருந்தேன். Bryophytes-லயும் சேம் தான். மேல் செக்ஸ் ஆர்கன் antheredia and female sex organ will be archegonia. புரிஞ்சுதா? So prothallus it requires water for fertilization. It is not called as amphibian because it has xylem and phloem. Same thing. Then water is needed for transfer of anthrozoids to the mouth of the archegonium. எப்போ நமக்கு fusion or fertilization நடக்கும்? மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட்டை ரீச் பண்ணாதானே நடக்கும். ஃபீமேல் கேமெட் எங்க இருக்கு?
ஆர்கிகோனியால இருக்கு. So அந்த anthrozoids are the male sex cells which is nothing but similar to sperm. So அந்த male sex cells or male gamete என்ன பண்ணணும்? It has to reach the mouth of the archegonium because அங்கதான் நமக்கு egg இருக்க போகுது. So அந்த antherozoids வந்துட்டு fuses with egg. So fusionோட result என்ன? Formation of zygote. எப்படி bryophyteல இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்க போகுது. Antherozoids fuses with egg in the archegonium to form zygote. Zygote develops to a multicellular, well-differentiated sporophyte. Zygote என்ன பண்ணும்? As far as bryophytes and pteridophytes are concerned, என்ன பண்ண போகுது? ஸ்போரோஃபைட்டை ஃபார்ம் பண்ணும்பா. புரிஞ்சுக்கோங்க. ஜைகோட் வந்துட்டு சிங்கிள் செல்டு. இது வந்துட்டு அப்படியே மைட்டோசிஸ் நடந்து டிஃபரன்ஷியேட் ஆகி டெவலப் ஆகி ஸ்போரோஃபைட்டை ஃபார்ம் பண்ணும் விச் இஸ் அ மல்டி செல்லுலார் ஸ்ட்ரக்சர். அதுதான் மெயின் பிளான்ட் பாடி. இப்போ நமக்கு மெயின் பிளான்ட் பாடி வந்துருச்சா? அல்டிமேட் எய்ம் என்ன? பிரையோஃபைட்ஸ்க்கும் டெரிடோஃபைட்ஸ்க்கும் மெயின் பிளான்ட் பாடியை ரிஸ்டோர் பண்றது. எந்த ஸ்ட்ரக்சர்ஸா இருந்தாலும் மெயின் பிளான்ட் பாடியை ரிஸ்டோர் பண்ணணும். ஸோ அந்த வகையில ஜைகோட் வந்துட்டு ஸ்போரோஃபைட்டா கன்வெர்ட் ஆகும். ஸ்போரோஃபைட் தான் நமக்கு மெயின் பிளான்ட் பாடி. புரிஞ்சுதாப்பா? ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது? ஸ்போரோஃபைட் which is the main plant bodyல இருந்து ஸ்பொராஞ்சியம் வரணும். ஸ்பொராஞ்சியம் இருக்கா? அந்த ஸ்பொராஞ்சியம் என்ன கொடுக்க போகுது? ஸ்போர்ஸ் கொடுக்க போகுது. அந்த ஸ்போர்ஸ் வந்துட்டு ஜெர்மினேட் ஆகி நமக்கு எதை ஃபார்ம் பண்ணும்? கேமிட்டோஃபைட் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணும் which is the prothallus. இந்த கேமிட்டோஃபைட்ல தான் கேமிட்டோஃபைட்னாலே நத்திங் பட் கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். கரெக்டா? கேமெட்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்? மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் இருந்தா தானே ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ மேல் செக்ஸ் ஆர்கன் இருக்கு, ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் இருக்கு, ஆன்திரீடியா அண்ட் ஆர்கிகோனியா ரெஸ்பெக்டிவ்லி. இந்த ஆன்திரீடியால இருந்து மேல் கேமெட்ஸ் என்னது? ஆந்த்ரோசாய்ட்ஸ். ஆர்கிகோனியால இருந்து மேல் கேமெட் என்ன? எக். ஸோ இந்த ரெண்டுமே என்னதான் இருக்க போகுது? கேமெட்ஸ்னாலே ஹெப்ளாய்டு கண்டிஷன் விச் இஸ் NNN கண்டிஷன்ல இருக்கும். இந்த ஆந்த்ரோசாய்ட்ஸ் வாட்டர் மூலமா எக் ரீச் பண்ணுமா? சச் தட் ஆந்த்ரோசாய்ட்ஸ் அண்ட் எக் ஃபியூஷன் நடக்கும் விச் இஸ் நத்திங் பட் ஃபர்டிலைசேஷன். இந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லுவாங்க? ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபர்டிலைசேஷனோட ரிசல்ட் தான் யாரு? ஜைகோட். அது வந்துட்டு 2N. இது வந்து நம்மளோட சிங்கிள் செல் ஸ்ட்ரக்சர்ப்பா. இந்த ஜைகோட்டே ஃபர்தரா டிஃபரன்ஷியேட் ஆகுது, மைட்டோசிஸ் அண்டர்கோ பண்ணுது அப்படின்னா நமக்கு ஸ்போரோஃபைட் ஃபார்ம் ஆகும். ஸ்போரோஃபைட் இஸ் நத்திங் பட் மல்டி செல்லுலார் ஸ்ட்ரக்சர். அதுதான் நம்மளோட மெயின் பிளான்ட் பாடி. புரியுதா? புரிஞ்சுதா? கிளியரா? சிம்பிள் தான். இத புரியலைன்னா இன்னொரு வாட்டி ரிவைண்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா புரியும். ஓகே. So, most of the pteridophytes produce similar kind of spores, which is homosporous plants, which is nothing but equisetum தான் இதுக்கான example. Other produces two kinds of spore, macrospores and microspores, which is heterosporous. அதுக்கு example Salaginella and Salvinia. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா homosporous and heterosporous. Homosporous na same kind of spores, which is homona same, heterona different. So homona என்ன ஒரே kind of spores produce பண்ணுது, heterona என்ன different kind of spores, அதாவது ஒரு பெரிய ஸ்போரும் ஒரு குட்டி ஸ்போரும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வந்துட்டு இந்த ஸ்போர்ஸ் ஃபர்தரா என்னவா டெவலப் ஆகும்னா கேமெட்ஸா டெவலப் ஆகும். புரிஞ்சுதா? ஸோ ஹோமோஸ்போரஸ் கண்டிஷனுக்கான எக்ஸாம்பிள் என்ன? ஈக்விசிட்டம். ஹெட்ரோஸ்போரஸ் கண்டிஷனுக்கான எக்ஸாம்பிள் என்ன? சலாஜினல்லா அண்ட் சால்வினியா. தென் இந்த மெகாஸ்போர்ஸ் அண்ட் மைக்ரோஸ்போர்ஸ் ஜெர்மினேட் ஆகும். ஸ்போர்ஸ்னாலே ஜெர்மினேட் ஆகும் அண்ட் கிவ் ரைஸ் டு ஃபீமேல் அண்ட் மேல் கேமிட்டோஃபைட். நான் சொன்ன மாதிரி the female gametophytes are retained on the parent sporophyte for variable period. This you have to remember. Then within female gametophyte, zygote develops into young embryo. Zygote na mitosis நடந்து embryo form ஆகும். This event is precursor to the seed habitat அப்படின்னு சொல்றாங்க, and it is a considered as an important step in evolution. So evolutionக்கு காரணமா இருக்கிறது யாரு? Pteridophytes. And seed habitat, precursor of seed habitatக்கு காரணமா இருக்கிறது யாரு? Pteridophytes. So இந்த ரெண்டு சென்டென்ஸும் இம்பார்ட்டன்ட்பா. P/Q இதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதா? So I hope this is clear. Then coming to the examples, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள்ஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு கொஸ்டினே இருக்க போகுது. ஜென்ரலா டெரிடோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. They will be asking you through examples. So coming to Psilopsida, example Psilotum, Lycopsida, example Salaginella and Lycopodium, Phenopsida, example Equisetum, and Pteropsida, example Dryopteris, Adiantum and Pteris. புரிஞ்சுதா? எக்ஸாம்பிள்ஸை மறுபடியும் ரிவைஸ் பண்ணுங்க, பண்ணாதான் ஞாபகம் இருக்கும். கிளியர்? புரிஞ்சுதாப்பா?
தென் இதோட இந்த கிளாஸை நான் என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் செஷன்ல வந்துட்டு நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனா வச்சுக்கலாம். ஓகே, டெரிடோஃபைட்ஸோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கும். அண்டர்ஸ்டுட்? ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூப்பா. லெட்ஸ் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.